நேரத்துல we have our beloved, அவங்கள நான் ஆண்டின்னு கூப்பிடுவேன், மற்றவங்க எல்லாருமே that is mostly அவங்கள மேம்னு தான் கூப்பிடுவாங்க, அப்புறம் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. and she is the president of Chennai Net Women's Wing. Minvali auntie is with us and Daniel Thomas School owners அவங்க தான். auntie and uncle Safar uncle has been the best support for this. எல்லாமே mostly எல்லாமே அவங்க தான் நம்மளுக்கு support பண்ணி they trusted us. thank you uncle we want to thank you. Pastor Safar and auntie will talk to us. Hallelujah. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவு பெரிய ஒரு hallelujah. That's great. So R24 stands for Refresh Youth Festக்கு வருகை தந்திருக்கிற இந்த திரள் கூட்டமான அழகான பெண்களுக்கும் சிங்கம் போன்ற ஆண்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் சிங்கம் போன்ற ஆண்கள் அவங்க நம்மலாம் சும்மாவா அழகான பெண்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ரிஃப்ரெஷ் இல்ல ரொம்ப அப்படி ஓடி 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 சிலச்சுமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம், களைத்து போயிடுறோம் இல்ல. சோ அத நம்மள ரிஃப்ரெஷ் பண்றது சிறந்த இடம் எது தெரியுமா? இயேசுப்பாவுடைய சமூகம். எப்போலாம் இயேசுப்பாவை தேடி வருகிறோமோ, இயேசுப்பா நம்மோடு கூட பேசுகிறாங்களோ, அந்த நேரம் எல்லாம் நம்மை புத்துணர்வு செய்ய வைக்கிற தருணங்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இந்த R24 அமைந்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ் அல்லது சம் எல்டர்ஸ் உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. நீங்களும் அப்படி ரிஃப்ரெஷ் ஆக புத்துணர்வு பெற ஓகே நீங்க ஆசையா வந்திருக்கிறீங்க. சோ டுடே டெஃபினெட்லி எந்தெந்த காரியங்கள் உங்களை ரொம்ப சோர்வுற செய்திருக்குதோ, எதெல்லாம் உங்களை பாரப்படுத்தி அப்படியே கீழே உட்கார வச்சிருக்குதோ, எது உங்களை முன்னேறி செல்ல விடாம சோர்ந்து போக வைத்திருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று நீங்க இன்னைக்கு ரிஃப்ரெஷ் ஆகி போக போறீங்க. ஓகே, உண்மை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அல்லேலூயா சொல்றதுக்கு முன்னால ஒரு நல்ல ஓ சொல்லலாமா? எஸ், நிச்சயமாகவே அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நடத்த போகிறார். இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற CNYLF சென்னை நெட் யங் லீடர்ஸ் ஃபெலோஷிப்புக்காக நான் உண்மையாகவே மனதார சந்தோஷப்படுத்துகிறேன். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இதற்காக அவர்கள் பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஓகே, ரொம்ப they toiled a lot. Especially I would like to mention the name of there is Rini akka. Rini உண்மையாகவே day and night, yes she is there. Give her a very 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 big round of applause. Amazing. And அந்த enthusiasm இன்னைக்கு கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க இத்தனை பேராக வந்திருக்கீங்க. சோ இந்த சென்னை நெட் யங் லீடர்ஸ் ஃபெலோஷிப் என்பது சென்னையில உள்ள பாஸ்டர்ஸ் உடைய children, அவங்க எல்லாம் future leaders ஆக அல்லது உருவாகி கொண்டிருக்கிறவர்கள். சோ அவர்களுக்கான ஒரு ஃபெலோஷிப் மந்த்லி ஒன்ஸ் நடக்க. அத பத்தி தான் உங்களுக்கு நேரத்துக்கு முன்னால ஜிஷியாக்கா ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து 1 year இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுகிறது. ஓகே, சோ இது வந்து ஒரு கொஞ்சம் காலேஜ் அல்லது ஜஸ்ட் திருமணமானவர்களுக்கான ஒரு ஃபெலோஷிப். இதோடு கூட இதே சென்னை நெட்ல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்காக ஓகே லைக் டீன் கேர்ள்ஸுக்காக நியோஜென் கேர்ள்ஸ் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒன்னையும் அதுவும் த சேம் ரினி அக்கா அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு 30-40 நாட்களுக்கு முன்பாக அந்த ஃபெலோஷிப்பும் தன்னுடைய ஒரு ஆண்டை நிறைவு செய்தது. சோ நீங்க ஒருவேளை ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தீங்கன்னா and if your parents are pastors, தயவு செய்து நீங்க ரினி அக்காவோடு கூட தொடர்பு கொண்டு அவங்க எப்ப மீட் பண்றாங்க என்று அறிந்து அந்த ஃபெலோஷிப்ல நீங்க கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். she doesn't just take care of your spiritual life alone. so day to day lifeல உங்க ஸ்டடீஸ்ல உங்க வீட்ல உங்களுடைய சரவுண்டிங்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்து அருமையா கேர்ள்ஸ் க்ரூம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு ஃபெலோஷிப்பும் நடத்துறது அடிக்கடி நம்ம மென்ஷன் பண்ணோம், சென்னை நெட் என்று சொல்லி. சோ இந்த சென்னை நெட் என்பது சென்னை பட்டணத்திலே உள்ள எல்லா முழு நேர ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கான போதகர்களுக்கான ஒரு ஃபெலோஷிப். சோ அதுல வந்து ஊழியம் செய்கிற போதகர்கள் மந்த்லி ஒன்ஸ் அவங்க கேதர் பண்ணி அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மென்ட்க்கும் இன்னும் அவர்கள் ஆண்டவர்ல ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்காக அநேக விதமான செமினார்ஸ், அநேக விதமான நல்ல ரினவுண்ட் பிரீச்சர்ஸ் அழைத்து அவர்கள் அந்த ஃபெலோஷிப் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே போல சென்னை நெட் விமென்ஸ் விங் என்பது முழு நேர ஊழியம் செய்கிற சபையிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ் உடைய வைஃப்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபுல் டைம் இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், இல்ல தனித்துவமாக கிராம ஊழியம் அப்படி செய்து கொண்டிருக்கிற பெண்களாக முழு நேர ஊழியத்தில் இருக்கிற பெண்களுக்கான ஒரு ஃபெலோஷிப். எந்த ஒரு தீக்குச்சியும் தனியா இருந்தா சட்டுன்னு காத்து வந்தா என்ன ஆயிடும்? அது அணைத்து போட்டு விடும். ஆனால் அதுவே ஒரு கூட்டமாக ஒரு நிறைய நம்பர் ஆஃப் தீக்குச்சிகள் ஒன்றாய் சேர்ந்து எரிந்தால் அது எரிந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான வெளியிலிருந்து வருகிற தாக்குதல்களும் அவ்வளவு எளிதாக அதை அணைத்து போட்டு விட முடியாது. சோ ஒரு பெரிய ரிவைவலை எழுப்புதலை நம்முடைய இந்திய தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற
இருக்கிறது. அந்த எழுப்புதல் சென்னை பட்டணத்திலிருந்து புறப்பட போகிறது என்ற ஆர்வத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே இப்படி கூடி வருதல், ஐக்கியப்பட்டு வருதல் என்பது மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கிறது. அதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சென்னை நெட், அதற்கு பிற்பாடு அதனுடைய கிளையாக உருவாகி இருக்கிற சென்னை நெட் விமென்ஸ் விங், அதுல இருந்து தோன்றி இருக்கிற நியோஜன் கேர்ள்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் CNYLF. மிக நேர்த்தியாக இந்த மாத கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முழு நேர பணியிலே இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த ஃபெலோஷிப்ஸ்ல கலந்து கொள்ள அனுப்புங்க. அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிந்த வண்ணமாக சென்னை நெட் ஃபெலோஷிப், சென்னை நெட் விமென்ஸ் விங்லையும் நீங்க கலந்து கொண்டு நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all.